இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி நியூவாக மாற்றுறது. நான் இது மாதிரி என்னோடய பழைய கண்ணாடி வளையல் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுற கம்மை வச்சு நான் வந்து 2 இது வச்சு ஒட்டியிருக்கேன். ஒன்றா கூட நூல் நம்ம சில்க் த்ரெட் நூல் வச்சு சுற்றலாம். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது மாதிரி நோட்டு இல்லை டைரியில் ஒரு 15 இதுக்கு சுற்றணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வளையலுக்குள்ளே இப்போ ஆறிடுச்சு என்னோடய வளையல் பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி உள்ளே வச்சு அழுத்திட்டு இது மாதிரி கையில் பிடிச்சிட்டு உள்ளுக்கும் வெளிக்கும் சுற்றணும். பாருங்கள், சூப்பராக சுற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலரும் இந்த கோல்டன் கலரும் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் இந்த கம்மு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கிளியர் ஆகிடும். நம்ம பழைய வளையலை நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி நம்மளாலையும் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய பிளாஸ்டிக் வளையலை வச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.